அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த மதியான நேரத்தில் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் நல்லா தான் இருக்கும். வேலை செய்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. நீங்கள் எல்லாருமே இந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த ரிலேட்டட் ஃபேக்ட்ரி இல்லையா எல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம். இந்த சர்ஜிக்கல் க்ளவுஸுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம இந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆப்ரேஷன் தியேட்டர், அப்புறம் இது மாதிரி பல உபயோகங்கள் அதுக்கு இருக்குது. அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? முக்கியமாக நம்ம கையிலேருந்து இருக்கக்கூடிய கிருமிகளோ ஏதாவது விஷயங்கள் பேஷண்ட் மேலே படக்கூடாது. அதே மாதிரி பேஷண்ட் இருக்கிற ஏதாவது விஷயம் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. அதாவது நம்மள்ட்ட வெளியில் போகிற விஷயமோ வெளியிலேருந்து உள்ள வர விஷயமோ நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த சர்ஜிக்கல் க்ளவுஸை போடுறீங்க. சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, காற்று கருப்பு படாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காற்று கருப்பு படாமல் வளர்க்குறதுனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ம வினை பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது நீங்கள் நல்லது செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லதாக விளையும். எது நீங்கள் தவறாக தீங்காக செய்கிறீர்களோ அது உங்களுக்கு தீங்காக விளையும். புண்ணியம் பாபம் அப்படின்னு சொல்லி நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு விஷயம் ஆன்மீகத்தில் நேரடியாக கனெக்ட் ஆகும். புண்ணியம் பாபம் ரெண்டும் படாமல் இருக்கிறது தான் க்ளவுஸ். நல்ல கிருமிகளும் உள்ள வராது, கெட்ட கிருமிகளும் உள்ள வராது. நல்ல கிருமிகளும் என்னை விட்டு வெளியில் போகாது, கெட்ட கிருமிகளும் என்னை விட்டு வெளியில் போகாது. அது உங்களுக்கு ஆக்சுவலாக ஆன்மீகத்தில் அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் காற்று கருப்பு படாமல் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. காற்று கருப்புன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தீய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பாவங்கள் நம்மளை அண்டக்கூடாது அப்படின்றது கிராமங்களில் ஒரு ஐதீகம். நம்மளுடைய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே 3 முக்கியமான பயிற்சி முறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1-2 பேர் இன்றைக்கி முதல் முறையாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். நம்மளுடைய 3 முக்கியமான பயிற்சிகள் என்னென்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஏன்னா அவங்க சகோதரி பேசும்போது 3 முறை கூட்டு தியானம் சொன்னாங்களே ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட பயிற்சியை பற்றி அவங்க எங்கேயுமே சொல்லலை. அதனால் கேட்டுக்கிறேன். தினசரி எப்படி நம்ம எழுந்து காலையில் பல் விளக்கி ரெடியாகி காலை உணவு அருந்தி சாப்பிட்டு அதுக்கப்புறமாக பணிக்கு சென்று சாயங்காலம் வந்தவுடனே உடலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி முடிஞ்சால் குளிச்சுட்டு, முடிஞ்சால் நீ சாயங்காலமே துணியை துவைச்சு இல்லை மறுநாளைக்கு துணியை துவைச்சிட்டு நைட்டு படுக்கும்போது அப்படியே ரிலாக்ஸ்டாக படுக்கணும். இதுதான் ஒரு நார்மல் மனிதனுடைய வாழ்க்கை. இதை போன்று 3 விஷயங்கள் நமக்கு முக்கியமான பயிற்சிகள். இதை தாண்டி சில பயிற்சிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் கணக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் 1 2 3 எப்படி கூட்டணும், அதுக்கப்புறம் 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் கிளாஸ் வரும்போது பெருக்கிறது எப்படி, வகுக்கிறது எப்படி, கழித்தல் எப்படி, கூட்டுதல் எப்படி. அதே கணக்கு தான் சப்ஜெக்டு. ஒவ்வொரு வகுப்பாக நீங்கள் படிச்சுட்டே போகும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தியாகும். இதே நீங்கள் +2 வந்தீங்கன்னா அந்த கணக்கினுடைய சப்ஜெக்டினுடைய தீவிரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதே ஒரு கிராஜுவேஷன் படிச்சிங்கன்னா அதை விட தீவிரமாக இன்னும் டெப்த்தாக இருக்கும். அதே மாதிரி தான் எந்த வேலையாக இருந்தாலும். அதை போன்ற ஆன்மீகத்தில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னா 3 விஷயங்கள் முக்கியம். காலையில் எழுந்தவுடன் தியானம். இந்த தியானம் எப்படி பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெளிவாக ஞாபகம் இருக்கா? இது ஒரு எண்ணத்துடன் நம்ம தியானத்தில் இதயத்தில் கவனம் செலுத்தி உட்கார்றோம். என்ன எண்ணம் செலுத்துகிறோம்? உலகத்தில் இருக்கிற
இயற்கை சக்தியானது, கடவுள் சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய பேசிக் தியானத்தினுடைய எப்படி பண்ணன்றதுடைய வழிமுறை. பல இடங்களில் கேள்வி கேட்கறது உண்டு, எதனால தியானத்தை நீங்க இதயத்துல பண்றீங்க? ஒரு டாக்டரை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உடல்ல எந்த உறுப்பு வேலை செய்யலைன்னா கூட மனுஷனால உயிர் வாழ முடியும், மூளை இல்லாமல் கூட உயிர் வாழலாம் சொல்றாங்க. அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்களே பல பேர் சாட்சி. ஒரு ஜோக்கா சொன்னேன், புரியலன்னா விட்டுருங்க. மூளை இல்லைன்னா கூட வாழலாம், ஆனால் இதயம் ஹார்ட் ஒரு நிமிஷம் வேலை செய்யலாம் கூட மனுஷன் செத்துருவான். அதனால சயின்ஸ் அறிவியலில் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இதயத்தில் தான் உங்களுடைய உயிர் இருக்கிறது. அது எப்போ நீக்குதோ அந்த உயிரானது, ஆன்மாவானது, ஆத்மாவானது உங்களுக்கு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நம்பிக்கை, பொதுவாக மத நம்பிக்கை என்னன்னா, கடவுள் என்பவர் உயிர் சக்தியை நமக்கு கொடுக்குறாரு. அந்த உயிர் சக்தி என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. அதனால வெளியில ரூபங்களாக, சிலைகளாக பார்க்கக்கூடிய அந்த கடவுளானவர், அவருடைய உண்மை தத்துவம் என்னுடைய இதயத்திலும் இருக்கு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. இதுக்கு நீங்க தசாவதாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரத்தில் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னுடைய இதயத்திலும் இருப்பார். அப்பதான் இரண்யகசிபு அந்த தூணை உடைக்கிறாரு, நரசிம்மர் வெளியில வர்றதாக கதை. அது எதற்கென, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் கடவுள் என்னுடைய இதயத்திலும் இருக்கிறார். அப்போ சிறு வயதில் எதை நான் வெளியே தேடினேனோ அதை இருந்த இடத்தில் உட்கார்ந்து உள்ளேயே தேட முடியும் என்பதை ஆன்மீகம் புரிய வைக்கிறது. எப்படி அந்த ஞான பழத்தை பெறுவதற்கு முருகர் உலகம் ஃபுல்லா சுத்தினார். பிள்ளையார் என்ன பண்ணாரு, அப்பா அம்மாவை சுத்திட்டார், நீ தான் என் உலகம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. 3 ரவுண்டு கையில் பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பாவம் ஒரு பயணி மேலையில் உட்காந்துட்டு இருக்காரு, இன்னும் அந்த பழம் கொடுக்கலன்னு கோபத்தில். அதை போன்று உண்மையான தத்துவம் ரிஷிகள், முனிவர்கள், இவர்கள் எல்லாரும் கண்டுபிடித்தது, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக சக்தி எங்கிட்ட உள்ளேயே இருக்கு. வெளியிலையும் கும்பிடலாம், உள்ள கும்பிடுறது இன்னும் ஈஸி. அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வேகமாக எதாக இருந்தாலும் கிடைக்கும். என்னால் தேடி போக முடியாது, எனக்கு இங்கேயே சொல்லு. நான் எதுக்கு ஹிமாலயாஸுக்கு போகணும், எதுக்கு ரிஷிகேஷ் போகணும், எதுக்கு ராமேஸ்வர் போகணும், எதுக்கு காசிக்கு போகணும், எனக்கு இங்கேயே சொல்லு. ஆன்மீகம் சொல்கிறது, உன்னுடைய இதயத்திலேயே கடவுள் இருக்கிறார், தியானம் செய்து கண்டுபிடி. அதனால தான் கவிஞர் பாடினார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. சின்ன வயசில் கிராமத்தில் ஒரு கதை காமெடியாக சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஆடு தேடுறது ஊர் ஃபுல்லாக போயிட்டே இருந்தாராம். ஆனால் தோல்லையே ஆடு இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்களாம் ஆடு தோல் இல்லைங்க, அதை எங்கேயோ விட்டுருக்காங்க, அது எப்படி அந்த தோளில் இருக்க முடியும், அவன் தோளில் இருக்கிற ஆடை நம்பலை. அதை போன்று மனிதர்களிடம் எதை நீ வெளியே தேடுகிறாயோ அது உன்னிடமே இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால தான் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் யாரும் செய்ய மாட்டோம். ஸோ அந்த முதல் படி தியானம், என்னுடைய இதயத்தில் கவனத்தை செலுத்தி கண்களை மூடி சிறிது நேரம். இதற்கு நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா இதுக்கு ஒரு ஈக்குவலண்டாக ஒரு விஷயம் நடக்கும். கோயிலில் சாமி கும்பிட போகிறீங்க, சாமி கும்பிட போகும்போது உங்களுக்கு ஒரு ஆராதனைன்னு காட்டுவாங்க. ஆராதனை காட்டும்போது என்ன பண்ணுறீங்க, தீப ஆராதனை காட்டும்போது கண்ணை மூடிட்டு கன்னத்தில் போட்டுருங்க. ஏன் கண்ணை மூடுறோம்? எனக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற கடவுள் இங்கே இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா விளக்குகள் இருக்காது, இருட்டாக இருக்கும். இந்த தீபாராதனை காட்டும் போது அந்த சிலை பளிச்சுன்னு தெரியும். அந்த நேரத்தில் நம்ம கண்ணை மூடுவோம். ஏன்னா நம்மளுக்கு உள்ளுணர்வு சொல்கிறது உள்ளே இருக்காரு. ஸோ இந்த காலையில் 15, 20, 30 நிமிடம் தனி தியானம், இண்டிவிஜுவல் மெடிடேஷன் சொல்லுவோம். இதை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான். என் குருநாதர் எப்பவும் சொல்லார், செடி சின்னதாக வைக்கும்போது அதுக்கு என்ன விடணும், தண்ணி விடணும். கொஞ்சம் வளர்ந்தோன்னே என்ன விடணும், தண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோன்னே என்ன விடணும், தண்ணி விடணும். பெரிய மரமாக வளர்ந்தோன்னா தண்ணி விடணும். அதே மாதிரி முதல் நாள் தியானம் செய்தாலும் 30 வருடங்கள் கழித்து தியானம் செய்தாலும் அந்த தண்ணி விடுறதுன்றது என்ன, என்னுடைய இதயத்தில்
எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கின்ற எண்ணத்துடன் ஒரு 20-25 நிமிஷம் உங்களுக்கு பிடித்து லயித்து இன்னும் கொஞ்சம் உட்காரணும்னா உட்காரலாம், தப்பு இல்லை. 1 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக தியானம் செய்யலான்றது எங்கள் குருநாதர்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன், பரிந்துரை. இதை செய்ய 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 என்ன நடக்கும்? இந்த தியானம், ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் செய்யும் பொழுது யோக சக்தி ஒன்று உங்களுடைய இதயத்தில் செலுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் நம்மளாம் யோக சக்தினா நம்ம புரியாது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா, எனக்கு இப்போ கொஞ்ச நாளில் கொஞ்சம் காலில் பிரச்சனை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குது. அதில் கிளாஸ் 5 லேசர்னு என்னுடைய டாக்டரை யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய உடலில் 3-4 லேயரில் சதையை தாண்டி கடைசியில் சதை நரம்புகள் இதை தாண்டி உங்களுடைய எலும்பு இருக்குது. இந்த லேசர் எல்லாத்தையும் தாண்டி நேரடியாக போய் டச் பண்ணணும். அவர் காமிச்சான லேசர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த சூடு ஃபீல் ஆகும். அப்படி வைப்பார், அந்த இடம் சால்வ் ஆகும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். கிட்டத்தட்ட இந்த பிராணாகுதின்றதும் எங்கேருந்து அது வருகிறதோ, நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாதுன்னு சொன்னால் கூட அது நேரடியாக உங்கள் இதயத்தில் செலுத்தப்படுகிறது. நான் இன்வேசிவ் சர்ஜரின்னு வாங்க. சர்ஜரினா நார்மலாக கத்தியால் வெட்டி பண்ணுறது தான் சர்ஜரி. கத்தியை வெட்டாமல் சர்ஜரி பண்ண முடியுமானா முடியும். ஆன்மீகத்தில் அது முடியும் என்று காட்டப்படுகிறது. எது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த பிராணாயாமத்தின்னு சொல்லக்கூடிய யோக சக்தியானது, ஆதி சக்தியானது உங்களுடைய இதயத்தில் செலுத்தப்படுவதன் மூலமாக மெதுவாக 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 உங்களுடைய தன்மைகள் மாறி நல்ல குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. எனக்கு எதுக்கு சார் நல்ல குணாதிசயம் வேணும்? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை, உலகத்தில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சண்டை நடக்கக்கூடாது, சச்சரவுகள் நடக்கக்கூடாது, உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நினைக்காத யாராக இருக்கோமா? பக்கத்து வீட்டு வீட்டுக்கு சண்டை நடக்கக்கூடாது, பக்கத்து நாட்டுக்கு என் நாட்டுக்கு சண்டை நடக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா எனக்கு மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய, ஒத்துக்கொள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் மேல் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்களை மெதுவாக மெதுவாக இந்த யோக சக்தி உங்களுக்குள் செலுத்துகிறது. மற்றவர்களுடைய தவறுகளையும், மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும், மற்றவர்களுடைய முட்டாள்தனங்களையும் தாண்டி அவங்க மேலே உங்களால் மெதுவாக, இது ஒரே நாளில் புரியலாம், புரியாமையே இருக்கலாம். ஒரு ஞான சம்பந்தர் எடுத்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேயே புரிஞ்சுது. இதே ஒரு அப்பர் சுந்தரர் எடுத்தீங்கன்னா 60 வயசில் புரிஞ்சுது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் புரியும். எல்லாம் இந்த ஏரியா, இந்த ஊர் பக்கத்துலேருந்து வந்தவங்க தானே, உங்களுக்கும் அது புரியும். இது புரிய 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 முதல் பகுதி இந்த தியானமானது உங்களுக்கு மெதுவாக உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய பலன்கள் மெதுவாக 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 தெரியும். செடி போட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாளில் வெளியில் வந்து தக்காளியோ இதுவோ வர ஆரம்பிச்சிடும். இதே ஒரு அரச மரம், ஆலமரம் வச்சிங்கன்னா 40, 50, 60 வருஷம் கூட ஆகும் பெருசாக வளருது. அதே மாதிரி ஆன்மீக மாற்றங்கள், தன்மை மாற்றங்கள் உங்களுக்குள் தெரிவதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். இரண்டாவதாக, சாயங்கால வேளையில் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா நார்மலாக அன்றைய வேலைகள் முடித்து வந்தவுடன் உடல் சுத்தம், இடம் சுத்தம், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இதே உங்கள் மெடிக்கல் லைன்லேருந்து, சர்ஜிக்கல் லைன்லேருந்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கொழுப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. நான் வாய் கொழுப்பை பற்றி பேசலை, உடலில் கொழுப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் 2 விதமான கொழுப்புன்னு சொல்கிறாங்க. மேலே இப்படி நமக்கு தெரியக்கூடிய ஒரு கொழுப்பு முதல் வகை, சப்குட்டேனியஸ் ஃபேட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இரண்டாவது, உங்களுடைய உள் உறுப்புகள், கல்லீரலாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான உறுப்புகளில் சுற்றியும் ஒரு கொழுப்பு வளர்கிறது. அது பேர் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு தெரியாது. இதாவது தெரியும், கண் உனக்கு சதை கெட்டியாக இருக்குது, ஆள் இன்னைக்கு குண்டாக இருக்கு, கண்ணால் பார்த்து சொல்லிடலாம். உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு கண்ணுக்கு தெரியாது. அதே போன்று நமக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காற்று கருப்பு படாமல் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள்
உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அது கொழுப்பு மாதிரி ஒரு படிவங்களாக உங்களுடைய சூட்சும உடலை சுற்றி உள்ளே அமர்கிறது. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு கையில் அழுக்கு இருந்தால் சோப் போட்டு கண்ணில் தெரியும், கழுவி எடுத்துடலாம். இதயத்தில் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை எப்படி கழட்டி வைக்கிறது? கழட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது பல பேருடைய தவிப்பு உலகத்தில். இதற்கு ஒரு அருமையான வழி ஆர்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? சுத்திகரிப்பு, கிளீனிங் சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு தெரியும். அன்றாடம் நீங்கள் வீட்டு வேலையை செஞ்சு முடித்த உடனே அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க, கிச்சனை சுத்தம் பண்ணுவீங்க, பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவீங்க. எதனால்? அப்போ தான் மறுநாளைக்கு வேலையை ஆரம்பிக்கும் போது எல்லாம் சரியாகும். 1-2 பேர் இப்படி இருந்தாலும் பொதுவாக நான் பார்க்கக்கூடிய பல சகோதரிகள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீனாக தொடச்சி, பாத்திரம்லாம் தேய்ச்சி, அடுக்கி வச்சு, முடிஞ்சால் தொடச்சி, ஏர்லி மார்னிங் பால் வருது அந்த பால் பாத்திரத்தை வாசல் வச்சு, எந்த ஊர் அந்த மாதிரி பொறுத்து வச்சுட்டு நம்ம போகிறோம். எதனால்? வாங்கக்கூடிய பொருளோ சமைக்கக்கூடிய அந்த பாத்திரங்களோ சமையலில் உள்ளே போடக்கூடிய விஷயங்களை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி என்னுடைய இதயத்தில் அந்த தெய்வீக அருளானது செலுத்தப்படக்கூடிய அந்த விஷயம், நான் கடவுள் மேலே தியானம் பண்ணுறேன். அந்த கடவுள் என்னுடைய இதயத்தில் வந்து உட்காரும்போது அந்த இதயம் சார்ந்த இடமும் அழுக்காக இருந்தால் நல்லா இருக்குமா? நம்ம வீட்டில் எதை வேணால் கொஞ்சம் அழுக்கு விடுவோம். சாமி அறைன்னு ஒன்று வச்சுருவோம், பூஜை அறைன்னு வச்சுருவோம். பூஜை அறையை சுத்தமாக வச்சுருவோம். எதனால்? சாமி இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த சாமி இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்தை நான் சுத்தமாக வைக்க வேண்டும். உள் சுத்தம் வெளி சுத்தம் சொல்லுவாங்க. உள் சுத்தம் இல்லாதவனால வெளி சுத்தத்தை செய்ய முடியாது. உள் சுத்தம் என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் அல்ல, இதயம் சார்ந்த விஷயம். நான் மற்றவங்களோட பேசி பழகும் பொழுது நான் செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே ஒரு படிவத்தை, நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு மாதிரி ஒரு விஷயத்தை என் இதயத்தையும் என்னுடைய சூட்சும உடலையும் சுற்றி உருவாக்குது. அதை அன்னைக்கு க்ளீன் பண்ணணும். அந்த சுத்திகரிப்புன்றது உங்களுக்கு எதுலேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் ட்ரெயினர் சுட்டு உங்களுக்கு தனியாக சொல்லித்தர சொல்கிறேன். அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய படிவங்களானது எனது உடலை விட்டு பின்புறமாக புகை வடிவில் வெளியேறுது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் சாயங்காலம் ஒரு 10-15 நிமிஷம் உட்காரும். பாத்திரம் எப்போ சுத்தமாச்சு நம்மளுக்கு தெரியும், பளபளன்னு மின்னும் போது. இதே போன்று நீங்கள் சுத்திகரிப்பு செய்து முடிக்கும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அப்படியே லைட்டாக ஒரு ஃபீலிங். இது நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா தெரியும். இன்ஃபேக்ட் நாங்கள் பல இடங்களில் சொல்கிறது உண்டு. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, யாரோடையாவது ஒரு மனஸ்தாபம், இல்லை சூப்பர்வைசர் உங்களை திட்டாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, அந்த மாதிரி இருக்கும் பொழுது சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் அப்பப்போ நீங்கள் மாட்டு உட்காந்து, இப்போ எனக்கு திடீர்னு மனசில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு கொஞ்சம் பாரமாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியே அந்த நேரத்தில் உட்காந்து உடனடியாக ஒரு 3-4 நிமிஷம் சுத்திகரிப்பு பண்ணலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, சாப்பிடும்போது சாம்பாரோ சட்னியோ உங்களுடைய சட்டையிலையோ ட்ரெஸ்லையோ விழுந்துடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? சாயங்காலம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த சட்டையோ புடவையோ உடனடியாக நம்ம சுத்தம் பண்ணிப்போம். அதை போன்று அப்பப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அப்பப்பொழுது உங்களால் சுத்திகரி பண்ண முடியும். இது இரண்டும் பண்ணும் பொழுது உங்களுக்கு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்களை நீங்கள் பார்க்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்களாம் க்ளவுஸ் போடுவீங்களா? க்ளவுஸ் எதற்காக போடுறோன்னு ஒரு கேள்வி கேட்டேன். சர்ஜிக்கல் க்ளவுஸ். உள்ளே இருக்கிற கெட்டது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, வெளியில் இருக்கிற கெட்டது எனக்கு வரக்கூடாது. அதை போன்ற ஒரு தன்மை வரும் பொழுது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் புண்ணியம் பாவம் என்பது சேராத நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. நடக்குமா? அது உங்கள் கையில் இருக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய நம்பிக்கை இந்தியாவில் முக்கியமாக என்ன நம்பிக்கைனா, என்னுடைய பாவ புண்ணியம் முழுவதுமாக
கழியும் வரை மீண்டும் மீண்டும் நான் பிறவி எடுத்துக் கொண்டிருப்பேன். இது நம்மளுடைய நம்பிக்கை. சைக்கிள் ஆஃப் பர்த் ரீபர்த்னுவாங்க. பிறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இது வராமல் இருக்கக்கூடிய நிலை. திருவிளையாடல் ஒரு இடத்துல ஔவையார் முருகனை பார்த்து கேட்பாங்க, மீண்டும் பிறவா நிலை வேண்டும். இருக்கிறதுக்குள்ள பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள்லாம் கேட்டது என்னென்னா, மீண்டும் பிறவா நிலை வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழறது அவ்வளோ சுலபம் இல்லை. யாராவது ஒத்துக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், யாராவது இருக்கீங்களா? இதை மாதிரி வாழ்க்கையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தீங்கன்னா நீங்கள் கவலை இல்லா மனிதன். அது எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு ஒரு படம் எடுத்தார், அவரும் கவலை இல்லை, செத்து போயிட்டு கிடச்சிரு. அந்த படம் எடுத்து ஒரு போண்டி ஆகிட்டு தான் சொல்லுவாங்க, கவலை இல்லா மனிதன் எடுத்து. அதே மாதிரி மாடி விட்டு ஏழைன்னு ஒன்று எடுத்தார். இந்த 2 படம் எடுத்து மொத்தம் எல்லா பணமும் காலி. இது நமக்கு நடக்காத பட்சத்தில் இப்போ 1ஆம் கிளாஸில் எவ்வளோ நாள் படிச்சுட்டு படித்து ஃபெயில் ஆகி 40 வருஷம். 6 வயசில் 1ஆம் கிளாஸ் போனால் அப்பா அம்மா பையன் நல்லா போகிறான் படிக்கிறான். 7 வயசு பரவாயில்ல, 8 வயசு சரி தலையெழுத்து போட்டோம். 40 வயசில் 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஏன்பா எப்பப்பா 1ஆம் கிளாஸை தாண்ட போகிற? அதை போன்ற ஒரு நிலைமை நம்மளுடைய ஆன்மாக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எதனால்? அந்த புண்ணியம் பாவம்ன்ற அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணல. நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா? ஜிபே அத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களா? பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் போனால் பேங்க் மேனேஜர் உங்களை முதல்ல என்ன சொல்லுவார்? கையில் பணம் இருந்தால் வவுச்சர் போட்டு அந்த பணத்தை எடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டெபிட் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் தான் உண்டு, சேவிங்ஸில் கிடையாது. உங்கள் பேரில் 10,000 கடன் இருக்குங்க, அந்த கடனை அடைச்சிட்டு கடனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வெளியே போகும். ப்ளஸ்ஸு மைனஸு எது இருந்தாலும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்னும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா ப்ளஸ்ஸு மைனஸை ரிமூவ் பண்ணணும். இதற்கு ஒரே வழி தியானமும் சுத்திகரிப்பும் தினசரி செய்வது. இதை போன்று கூட்டு தியானம் செய்யும் பொழுது ரயில் பயணம் மாதிரி ஒருத்தரோட பேசுவதற்கும் பழகுவதற்கும் இவ்வளோ பேர் தியானம் பண்ணுறாங்களா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இந்த மாதிரி சில நம்பிக்கைகள் வரும். சத் சங்கம் அப்படின்னாலே உண்மையை தேடி போவர்கள் ஒன்றாக இருக்கும் இடம். எது உண்மை? மீண்டும் பிறவா நிலை மினிமம் உண்மை. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதான் நான் சொன்ன அடிஷ்னல் சிலபஸ். இந்த தியானமும் சுத்திகரிப்பும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் பொழுது இரவு நேர பிரார்த்தனைன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இந்த இரவு நேர பிரார்த்தனை என்பது படுப்பதற்கு முன்னால் அந்த ஒளிரூபமான உண்மையான அந்த கடவுளை என்னுடைய இதயத்துடன் கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட 2 வார்த்தைகள் சொல்லி, உன்னை தேடி நான் வந்துட்டுருக்கேன். நம்ம ஊரில் ஆட்டோக்காரெலாம் எவ்வளோ மீட்டர் பேசும் இறங்கும்போது இன்னொரு 10 ரூபா போட்டு விடுங்க. இப்போ கூட ரீசெண்டாக சென்னையிலேருந்து ஸ்டேஷனுக்கு வந்து ஏற்கனவே அது ஊபர் ஓலாவில் ரொம்ப ஜாஸ்தி. பழக இறங்க சார் 20 ரூபா போட்டு விடுங்க. ஏன்பா இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது? இல்லைங்க பார்த்து போட்டு விடுங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட இந்த ப்ரேயருன்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் கவனத்தில் என்னை வச்சுக்கோங்க. நான் ஒருத்தர் இருக்கேன், என்னுடைய கவனம் உங்கள்கிட்ட இருக்கணும், உங்கள் கவனிப்பில் நான் இருக்க வேண்டும் என்ப ஒரு அப்ளிகேஷனை டெய்லி அவருக்கு போடுறோம். அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அது தெரியும், அப்ளிகேஷன் ஒத்துட்டாங்க, இனிமேல் தேவையில்லைன்ற நிலை வரும். அது வருவதற்கு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஆன்மீகத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனி சிலபஸ். 200 பேர் இங்கே இருக்கீங்க, 200 பேருக்கும் தனி சிலபஸ். இது கிட்டத்தட்ட 150 200 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குருகுலம் சொல்லி பாடம் நடக்கும். அந்த குருகுலம் பாடம் நடக்கக்கூடிய இடத்துல 3 வயசுலேருந்து 25 வயசு எல்லாம் ஒரே கிளாஸில் தான் உட்காரும். குருநாதருக்கு யாருக்கு எதை சொல்லித்தரன்னு அவர் கரெக்டாக தெரியும், அதை மட்டும் அவனுக்கு சொல்லி தருவார். சில விஷயங்கள் காமன். அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து அதை அந்த நேரத்தில் சரியாக கொடுக்கும். எப்படி சூரிய ஒளியானது எந்த வெப்ப நிலைக்கு ஏற்றாற்போல் சூரிய ஒளியை கொடுக்கிறதோ, மழைக்கு எப்போ பெய்யணும் தெரியும், காற்றுக்கு எப்போ அடிக்கணும் தெரியும். ஜூலை மாதம் ஆடி காற்று அடிக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரேட் விண்ட்ஸு திரும்பணும், அது திரும்பினோன்னு மான்சூன் ரிவர்ஸ் ஆகணும். நார்த் வெஸ்ட் மான்சூனாக போனது நார்த் ஈஸ்ட் மான்சூனாக போனது சவுத் வெஸ்ட் மான்சூனாக திரும்பி வந்தால் தான் தமிழ்நாடு பக்கம் மழை. இது எல்லாம் எதனால் இந்த ஜூலை காற்றுல ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க.
இது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஒன்றுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்ற அவசியமே இல்லை, தானாக நடக்கும். உங்களுடைய பணி என்ன? வகுப்பில் போய் உட்காரணும். அந்த வகுப்புன்றது இதுவா? இது இல்லை. வகுப்புன்றது எனக்கும் இங்கே இருக்கிறவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நேரடி தொடர்பு. காசு செலவில்லை, யாருக்கும் பணம் கொடுக்கணும். நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். இந்த யோக சக்தின்றது சூரிய ஒளி மாதிரி எல்லாருக்கும் உண்டு. யாருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா, பணக்காரனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏழைக்கு கம்மி, படித்தவனுக்கு எக்ஸ்ட்ரா, முட்டாளுக்கு கம்மி, வெள்ளையாக இருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் கலர் கம்மி, அதனால எல்லாருக்கும் ஒரே இதுதான். அப்பொழுது உங்களுக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். எந்த க்ளவுஸை போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி உலகத்துக்கு சப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி என்னுடைய ஆன்மாவை நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் தீண்டாத நிலைக்கு ஒரு சர்ஜிக்கல் க்ளவுஸ் மாதிரி என்னுடைய ஹார்ட்டுக்கு போடக்கூடியது தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. இதை தொடர்ச்சியாக செய்ய 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 உங்களுக்கே உங்களுடைய மாறுதல்கள் தெரியாது. நீ யார்ட்டையும் போய் கேட்க வேணாம். எப்பவுமே எங்கள் குருநாதர்கள் சொல்லுவாங்க, ஊரில் எல்லாத்தையும் நீ நடிக்கலாம், உங்கள்கிட்ட நீ நடிக்க முடியாது. ஊரில் நீங்கள் நல்ல வேஷம் போடலாம், கெட்ட வேஷம் போடலாம், என்ன வேணால் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு பண்ணலாம் ட்ராமா. ஆனால் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. அந்த மனசாட்சின்றதுக்கு இயற்கை கடவுள்னு ஒரு பேர் இருக்குது. அவர் உள்ளே உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கார். அவருடன் எனக்கு ஒரு சம்பாஷணை நடக்குது. அவருடன் எனக்கு தொடர்பு வரும்போது மெதுவாக என்னுடைய பரிணாம வளர்ச்சி மெதுவாக வந்து கடவுள் தன்மைகள் எது நம்ம நினச்சிட்ருக்கோமோ அதெல்லாம் எனக்கு வராது. இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தானே ஆண்டாள் கதை நடந்து. ஆண்டாள் என்ன, என்னுடைய இந்த பிரசாதத்தை நீ எடுக்க மாட்டியா? அவர் வாங்கி சாப்பிட்றாரு. அப்பா நம்பலை, ஏன்னா அவங்க ஆத்மார்த்தமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக கொடுக்கும் பொழுது அந்த கடவுளானவர் மெதுவாக உங்களில் ஐக்கியமாகிறார். கடவுள் என்கிட்ட ஐக்கியமான எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? இந்த காலத்தில் எல்லாரும் கேட்குற கேள்வி. சரி, கடவுள் ஐக்கியமாயிட்டார், எனக்கு என்ன பிரயோஜனம்? மகாபாரதத்தில் ஒரு பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மகாபாரதத்தில் இந்த பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேனை இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்குன்னு ஒரு சேனை இருக்குது. இந்த கௌரவர்கள்ன்றது வந்து பாண்டவர்களோட 10 மடங்கு சேனை பலம் ஜாஸ்தி. ஆனால் கடைசியில் ஜெயிச்சது யார்? பாண்டவர்கள். எதனால் ஜெயித்தாங்க? அர்ஜுனனாலேயா, பீமனாலேயா, தர்மராலேயா, நகுலனாலேயா, சகாதேவனாலேயா? யாரால ஜெயித்தாங்க? கையில் அம்பு எடுக்க மாட்டேன், என்னோட சங்கு சக்கரத்தை யூஸ் பண்ண மாட்டேன், நிராயுத பாணியாக நான் உன் கூட இருப்பேன், வேணா வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அர்ஜுனனுக்கு நல்லா தெரியும், கடவுள் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் வாழ்க்கையில் எப்படி தோக்க முடியும்? துரியோதனை எல்லா படையும் எனக்கு கொடு, நீ எனக்கு வேணாம், நீ எங்கே போ, நீ கையில் சங்கு சக்கரம் இல்லாமல் எனக்கு என்ன பிரயோஜனம்? அது இருந்தால் ஓகே. அவன் முட்டாள்தனம் பண்ணுறான். கடவுள் என் பக்கத்தில் இருக்கும்போது வேற எங்கே வெற்றி போக முடியும்? இந்த ஆன்மீக பயிற்சியில் மெதுவாக நீங்கள் அந்த கடவுள் தன்மையை உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பெடுக்கு. அதனால் நாளிலேருந்து லாட்ரி சீட் வாங்கினா 1 கோடி விழும், இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் எந்த விஷயம் நடந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் பக்குவத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பித்தார். பாண்டவர்கள் அவங்க 5 பேர் தான், அதான் மற்றவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. திரௌபதி இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்து. அடுத்த ஜென்மம், அடுத்த ஜெனரேஷன் இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. எல்லாரும் செத்துட்டாங்க. இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவம், அதை தாங்கக்கூடிய ஒரு மன வலிமையை அவருக்கு கிருஷ்ணர் கொடுத்தார். அதே மாதிரி இந்த பயிற்சியானது முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக நம்மால் வாங்கி கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்கு. 2 சமுதாயத்துக்கு சண்டை, 2 மதத்துக்கு சண்டை, 2 நாட்டுக்கு சண்டை, சந்தோஷமாக எல்லாரும் இருப்பது என்பதை மறந்துவிட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதற்கு ஒரு தீர்வு என்ன? என்னுடைய சுய மாற்றத்தின் மூலமாக மெதுவாக உலக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை நான் உலகத்துக்கு காட்டுறேன். 50 பேர் 100 பேர் மாறினா போருமான எல்லா மாறுதல்களும் முதல்ல 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேரில் தான் இருக்கும். நாங்கள் இது மெதுவாக கிட்டத்தட்ட இன்றைக்கி 190 நாடுகளில் இதை நாங்கள் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா மதங்களிலிருந்தும் எல்லா இனங்களிலிருந்தும்
எல்லா விதமான மொழி பேசுபவர்களும் கிட்டத்தட்ட இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் மனிதனுக்கு தேவை. இதற்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கணும்? ஒரு நாளைக்கு 35-40 நிமிஷம். அந்த 35-40 நிமிஷம் கூட இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவோட பிரசிடென்ட்டில் ஆரம்பித்து எல்லாரும் எங்கள் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியுது, இந்த 30-40 நிமிடத்தை நான் சரியாக செய்யும்போது என்னுடைய 23 மணி நேரம் இப்போ இருக்கிறதோட நன்றாக அமைகிறது. இதை தான் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்கீங்க. சில நேரத்தில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம், ஏன் செஞ்சோன்றது தெரியாமல் செய்வோம், அதை சொல்லிக் கொடுப்போம். இப்போ நீங்கள் முதல் முறை வந்தவங்களுக்கு ஏன் செய்ய போகிறீங்கன்றதை இப்போ சொல்லிக் கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் செய்யும்போது தெளிவு வரும். நிறையா பேர் நீச்சல் கற்றுக்கிறது 2 வழி இருக்குது. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, கிணத்துல தள்ளி விட்ருவாங்க. நீங்களே கஷ்டப்பட்டு நீஞ்சி கற்றுக்கணும். நகரத்தில் என்ன பண்ணுவோம், ஸ்விம்மிங்கில் போய் ஒருத்தர் பிடிச்சி கற்றுக் கொடுப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ஃபைனலாக நீச்சல் கற்றுக்கிட்டு அதை போன்று இந்த ஆன்மீக நீச்சலில் நீங்கள் மெதுவாக நீஞ்ச ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான பிரயோஜனமான விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு பாராட்டுதல். இந்த மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் இந்த வெயிலில் வெளியோட உள்ள கொஞ்சம் பரவாயில்ல, நீங்கள் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறீங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் கிடையாது. கொஞ்சம் மெனக்கடணும். டெய்லி ஒரு 30-40 நிமிஷம் தினசரி ஒதுக்கணும். எப்படி உடல் சுத்தம், அதே மாதிரி என்னுடைய பசிக்கு தீர்வதற்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மாதிரி என்னுடைய இதயத்திற்கு தியானமும் சுத்திகரிப்பும் பிரார்த்தனையும் சேர்ந்து அந்த 3 விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கவுண்டவுனி வாசலில் சொல்லலாம், மேலே இருக்கிறோம் பார்த்துப்போம். இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் ஆரம்பிக்க போகிறோம். சிஸ்டர் ஒரு சில கட்டளைகள் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை கண்ணை மூடிட்டு அப்படியே அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் தியானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம கேள்வி மாதிரி வச்சுக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.